எல்லோருக்கும் வணக்கம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி இருக்குது. அது என்னன்னா, ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. அதாவது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா மருத்துவரை தள்ளியே வச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே ஒரு ஆப்பிளில் இருக்குது. அதனால தான் சொன்னாங்க ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. பழமொழி உண்மையாக இருந்தது. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது உண்மையாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த பழமொழி உண்மை கிடையாது. இது சொன்னால் என்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்பா நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் நல்லது இல்லையா? நம்ம சாப்பிட்ற ஆப்பிள் தப்பு கிடையாது, நம்ம எப்படிப்பட்ட ஆப்பிள் சாப்பிட்றோங்கிறது தப்பு. நான் அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் ஆப்பிள் வாங்கினீங்க ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஆப்பிள் வாங்கும்போது நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, அது வரிசை அடிக்கப்பட்டிருக்கும், ஸ்டிக்கரை பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டிக்கர் நீங்கள் இதை என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம் அது வந்து ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. அது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆப்பிள் இருக்க ஸ்டிக்கரை வச்சு அந்த ஆப்பிள் எப்படி வளர்க்கப்பட்டுச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை அந்த ஆப்பிள் வந்து ஃபுல் கெமிக்கலால் வளர்க்கப்பட்டுச்சா, இல்லைன்னா மரபணு மாற்றம், அதாவது ஹைப்ரிட் வெரைட்டியில் வச்சு வளர்த்துருக்காங்களா, இல்லை நேச்சுரலாக வளர்த்துருக்காங்களாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஸ்டிக்கரில் வந்து ஒரு நம்பர்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்டிக்கரில் வந்து வெறும் 4 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா, 4 டிஜிட் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக கெமிக்கலால் வளர்க்கப்பட்ட ஆப்பிள். அந்த ஸ்டிக்கரில் 5 டிஜிட், அதாவது 5 டிஜிட் நம்பர் இருந்துச்சு. அந்த 5 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 8ல் ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னா அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆப்பிள், அதாவது ஹைப்ரிட்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆப்பிள். அதே ஸ்டிக்கரில் 5 டிஜிட் நம்பர் இருந்து அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 9ல் ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னா அது இயற்கையாக வளர்க்கப்பட்ட ஆப்பிள். இதை சாப்பிட்றது நல்லது. ஸோ நீங்கள் இனிமேல் ஆப்பிள் வாங்கும் பொழுது இதை நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் வாங்க போகிற ஆப்பிள் வந்து எப்படி வளர்க்கப்பட்டுச்சுங்கிறது இந்த நம்பர் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். நல்லதே சாப்பிடுவோம், நன்றாக இருப்போம் என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன். நன்றி. இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பெற லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரிக்கவும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன். நன்றி.